சில சமயங்களில் நம்ம என்ன பெறணும் அப்படின்றத நினச்சோம் அப்படின்றதோட மறந்து போயிட்டு நம்ம அந்த வாழ்க்கை ஓட்டத்துக்குள்ளே ஓடிட்டே இருப்போம். ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நாம் கொடுக்கும் பொழுது தான் நாம் பெற முடியும். அவங்க நமக்கு இப்படி பண்ணாங்க, நாம் இது பண்ணிகிட்ருக்கோம், அவங்க அடுத்து நமக்கு என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ற எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். என் பேர் பிந்து. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். இந்த மனித வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான ஒரு ரகசியம், அதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நாம் டெய்லி எதையோ பெறணும் அப்படின்றதுக்காக நாம் ஓடிட்டே தான் இருக்கோம். சில சமயங்களில் நம்ம என்ன பெறணும் அப்படின்றத நினச்சோம் அப்படின்றதோட மறந்து போயிட்டு நம்ம அந்த வாழ்க்கை ஓட்டத்துக்குள்ளே ஓடிட்டே இருக்கோம். அண்ட் ஃபைனலாக நம்ம திரும்பி பார்ப்போம், எதுக்காக நான் இங்கே ஓடிட்டுருக்கேன், எதற்காக நான் இந்த பாதையில் வந்திருக்கேன், நான் போக வேண்டிய பாதையை வேறு நினைல நான் இப்படி இந்த இடத்துல நான் நிற்கிறேனே அப்படின்னு நாம் சிந்திப்பது உண்டு. ஆனால் அங்கே ஃபைனலாக நமக்கு தேவையானது என்ன? இந்த மனித வாழ்க்கைக்கு ஆனந்தம் தானே, மகிழ்ச்சி தானே, இந்த விஷயத்துக்காக தானே நம்ம ஓடுறோம். ஆனால் அந்த ஆனந்தம் எப்போ நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? யோசிச்சு பாருங்களேன். நாம் ஆனந்தம் வேணும்னு ஓட ஓட நம்மளை துரத்துற மாதிரியே இருக்குமே தவிர்த்து நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்ற மாதிரியோ இல்லை அது நம்மக்கிட்ட வந்து சேர்ற மாதிரியோ நம்ம ஃபீல் பண்ணதே கிடையாது. ஆனால் சில சமயங்களில் நாம் அதை ஃபீல் பண்ணியிருக்கோம். எந்த நேரத்தில் ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் உணர்ந்து பாருங்கள். எப்படி உணர முடியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை நம்ம குழந்தைங்களோ யாராவது நம்மக்கிட்ட வந்து சில விஷயங்களை கேட்டிருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு உடனே ஒரு எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு கொடுத்துருப்போம். அப்போ ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைச்சிருக்கும். கொடுக்கறதுல தான் அந்த ஆனந்தம் அப்படின்றதே இருக்குது. இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நாம் கொடுக்கும் பொழுது தான் நாம் பெற முடியும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் முதல்ல கொடுங்க, அப்போ தான் உங்களால் பெற முடியும். அப்போ நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆனந்தப்படணும். எப்போ நாம் அந்த ஆனந்தத்தை நாம் அனுபவித்து நாம் அடையிறோமோ அப்போ தான் நம்மளால் கொடுக்கவே முடியும். இல்லாததை நினச்சிட்டு இருந்தால் இருக்கிறத நாம் விட்டுடுறோம். நமக்கு என்ன வேணும்? ஆனந்தம் வேணும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அதை கொடுக்கலாம். ஸோ எப்போ நம்ம அதை கொடுக்குறோமோ அதை தான் நம்ம திரும்பியும் பெறுறோம். இதுதான் வந்து இந்த வாழ்கிறதுக்கு நமக்கு இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொடுக்குறதுன்னு வந்தாச்சு, நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? என்ன கொடுக்கணும், நாம் என்ன எதிர்பார்க்குறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போனால் நமக்கு ஒரு மரியாதை வேணும், அதே மாதிரி நமக்கு தேவையான வசதிகள் இருக்கணும், அண்ட் நம்மக்கிட்ட வந்து பாசமாக பேசணும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்குறோம். யாராவது ஒருத்தர் வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னா நம்ம வந்தவங்கள பாசமாக வரவேற்கணும், அவங்களுக்கு தேவையான மரியாதைகளை நாம் செய்யணும், அவங்களுக்கு தேவையான அந்த அன்பை நாம் கொடுக்கணும். அப்போ தான் நாம போகும்பொழுது நமக்கு அது கிடைக்கும். வர்றவங்க கிட்ட கடுக்கடுன்னு பேசிட்டு வீட்டில் இருக்கிறவங்களோட எல்லாரையும் கடுக்கடுன்னு இருந்துட்டு கடுகு வெடிச்ச மாதிரி நாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு அது கிடைக்குமா? கிடைக்காது. வீட்டில் யாருமே என்கிட்ட அன்பா பேசவே மாட்டேன்றாங்க, எல்லாருமே என் கூட கோவமா இருக்காங்க. குழந்தைய கேளுங்களேன், அது கூட எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் கோவமாவே பேசுவாங்க என்கிட்ட. ஏன் கோவமா இருக்காங்க அம்மா? ஏன்னா அம்மா அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அம்மா கொடுக்கணும். அம்மா எப்போ அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்களோ அப்பதான் அந்த குழந்தையும் திரும்பி நமக்கு கொடுக்கும் இல்லையா? அந்த கொடுக்கல்ல இருக்கிற அந்த சுகம் அப்படின்றது எதுக்குமே ஈடே ஆகாது. ஒரு ஆனந்தத்தை நாம கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்கணும்? ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்றோம்? அதுக்கு பணம் கொடுக்குறோம், பொருளை வாங்குறோம். அந்த மாதிரி ஆனந்தத்தை கொடுத்தா அது என்ன ஆகும்? அப்ப அது வியாபாரம் தானே ஆகும். அந்த எதிர்பார்ப்பு இருந்தா ஏமாற்றம் அப்படின்றது இருக்கும் இல்லையா? எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நாம எதையும் கொடுக்கணும். அன்பாகட்டும் சரி, இல்லை ஒருத்தருக்கு உதவி ஆகட்டும், அவங்களுக்கு தேவையான அந்த பாசமோ நேசமோ கருணையோ எதுவா இருந்தாலும் சரி, நாம எதையுமே எதிர்பார்க்க கூடாது. தூய உள்ளத்தோட எந்த ஒரு மனக்கசப்புமே இல்லாம அவங்க நமக்கு இப்படி பண்ணாங்க, நாம இது பண்ணிட்டு இருக்கோம், அவங்க அடுத்து நமக்கு என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நாம அவங்களுக்கு கொடுக்கணும். இப்ப நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்மளுடைய ஆற்றல் அப்படின்றது அதிகமாகும். நம்ம எல்லாருமே தியானம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஆனாபானசதி தியானம் அப்படின்றது அந்த சுவாசத்தின் மீது கவனம் அப்படின்றத நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகும்? நாம அதிகமான
ஆற்றலை அந்த எண்ணமற்ற நிலையில இருக்கும் பொழுது நம்ம பெறறோம். அந்த எண்ணமற்ற நிலையில இருந்து நாம எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம ஒருத்தருக்கு உதவி செய்யும் பொழுது நான் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தாலே போதுமா, நம்மளுடைய அந்த ஆற்றல் உள்ள வர்றதை நம்மளால உணர முடியும். நீங்களே வேணும்னா சொல்லி பாருங்களேன், நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுடைய உடலுடைய அமைப்பை பாருங்க. உங்களுடைய உடல் எப்படி இருக்கு, உங்களுடைய மனம் எப்படி இருக்கு, உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்றத கவனிங்க. அதே சமயத்துல நாம இவங்களுக்கு நான் கொடுக்கறதால எனக்கு என்ன கிடைக்கும், இவங்க இது கொடுப்பாங்களா அது கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது பாருங்களேன், நம்மளுடைய உடலும் சரி நம்மளுடைய பாவங்களும் சரி எல்லாமே ஒரு இறுக்கத்துக்கு வந்துடும். நம்மளுடைய அந்த ஆற்றல் கூட அந்த இறுக்க நிலைக்கு போயிடும். அப்ப நாம குறைச்சிக்கிறோம் நம்ம ஆற்றலை. ஏன்னா இங்க எதிர்பார்க்கிறோம், நாம ஒருத்தருக்கு உதவியும் பண்ணல, அந்த எதிர்பார்ப்பும் இருக்கு. அப்ப என்ன ஆகுது, நம்மளுடைய ஆற்றல் அங்க குறைய ஆரம்பிக்குது. குறைய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு கோபம் வரும், வெறுப்பு வரும், எதிர்மறை எண்ணங்கள் வரும். அந்த மாதிரி நம்ம பல விஷயங்களை சொல்லலாம். ஸோ அதற்கு எல்லாத்துக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நாம கொடுக்க பழகிறது. என்னத்தை கொடுக்கறது, என்ன இருக்கோ உங்ககிட்ட அதை கொடுங்க. உங்ககிட்ட நேரம் இருக்கா, மற்றவங்களுக்காக உங்க நேரத்தை ஒதுக்குங்க. உங்ககிட்ட நல்ல ருசியா சமைக்கிற திறன் இருக்கா, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ருசியா சமைச்சு கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெஷலா நீங்க செய்யற டிஃபனை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. எதிர்பார்க்காதீங்க அவங்க என்ன கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். எப்படி அவங்க சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்குது இல்லையா. அந்த மாதிரி அந்த சூழலுக்கு ஏற்ப அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ப நாம செய்யறது தான் முக்கியம். நமக்கு நம்மளுடைய ஆற்றல் விரிவடையுதுன்னு பார்த்தோம். இது மட்டும் தான் நடக்குமா, அந்த ஆற்றல் நம்ம அதிகமா பெறுவோம் அவ்வளவுதானா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரலாம். ஆனா இதையும் தாண்டி நமக்கு இன்னொரு விஷயம் நடக்கும். நாம கடவுளை நாம பரமாத்மான்னு சொல்லியிருக்கோம், அங்க இருந்து வந்த ஜீவாத்மாக்கள் தான் நாம அப்படின்னு நாம சொல்லுவோம். அவர்ல இருந்து வந்த ஒரு அம்சம் தான் நாம, ஒரு துளி தான் நாம, பல வகையில நம்மள நாம சொல்றோம். நாம ஆனா ஃபைனலா பார்த்தோம்னா நாம எல்லாருமே ஆன்மாக்கள் தான். அந்த மாதிரி ஆன்மாக்கள் நிலையில நாம இருக்கும் பொழுது நம்ம அந்த பரமாத்மா நிலைக்கு போகணும்னா அந்த பரமாத்மா மாதிரி நாம நடந்துக்கணும் இல்லையா. பரமாத்மா எப்படி இருக்காரு, நம்ம கேட்கும் போதெல்லாம் அவர் வாரி வாரி கொடுக்குறாருல்ல. ஏதாவது கேட்கிறாரா, நம்ம சரியான இடத்துல உபயோகிக்கிறோமா, நம்ம கரெக்டா அதை பயன்படுத்துறோமா அப்படின்றத பார்த்துட்டு அவர் கொடுக்குறாரு. அப்ப நாம எப்படி இருக்கணும், சரியா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம இந்த உலக நன்மைக்காக நாம செய்யற ஒவ்வொரு வேலையிலுமே நமக்கு அந்த ஆனந்தம் அப்படின்றது கிடைக்கும். எப்படின்னா நமக்கு பல மடங்கு அது திரும்பி வரும். இன்னைக்கு நான் ஒரு நல்ல காரியத்துக்காக ஒருத்தருடைய முன்னேற்றத்துக்காக படிச்சு அவர் முன்னேறுவாரு, அவர் தன்னைத்தான் தெரிந்து கொள்வார் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அவருக்கு இந்த தியானத்தையும் அவருக்கு இந்த ஞானத்தையும் கொடுக்கும் பொழுது, சின்ன பசங்க அவங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு நான் எதிர்பார்ப்பே இல்லாம அவங்களுக்கு உதவி பண்றோம். திரும்பி நமக்கு அவங்களுக்கு நாம உதவி செஞ்ச அந்த பணமோ இல்லை நேரமோ நமக்கு பல மடங்கா திரும்பி வரும். நாம ஆனா அந்த ஆனந்தத்தை பெறணும்னா ஃபர்ஸ்ட் நான் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நான் கொடுக்கணும். நீங்க ஒருத்தவங்களுக்கு செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நினைச்சாலே போதும், அந்த கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுதே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஆனா அதை வரும்போது நாம அதை சரியா கொடுக்கணும். ஏன்னா நாம வருது அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னைக்கு வேணாம், நாம நாளைக்கு கொடுத்துக்கலாம், இன்னைக்கு நாம இந்த காசை வச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நாம நினைச்சோம்னா எங்க இருந்து நமக்கு இது வருதோ இந்த பிரபஞ்சத்துல இருந்து அதோடைய கனெக்ஷன் அப்படின்றது ஸ்டாப் ஆயிடும். ஸோ இன்னைக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைச்ச உடனேயே அதை நாம கொடுத்துரும். அது செல்வமாகட்டும் சரி, கல்வியாகட்டும் சரி, ஞானமாகட்டும் சரி, நேரமாகட்டும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நாம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே நாம அதை கொடுத்து முடித்து விட வேண்டும். நீங்க மற்றவங்க குழந்தைங்க ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலே போதும், நம்ம குழந்தை தானா ஆனந்தமா இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் ஆனந்தமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சா நாமளும் சரி, நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்களும் நம்மளுடைய உறவினர்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு மையமா இருந்து அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க எதை கொடுத்துட்டு இருக்கீங்க, அந்த சந்தோஷம் அப்படின்ற அந்த அலைதான், அந்த ஆனந்தம் அப்படின்ற அலைதான், ஆற்றல் தான் வெளியில வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஆற்றல் தான் எங்குமே நிறைஞ்சிருக்கும். அப்ப உங்ககிட்ட யார் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆனந்தம் அப்படின்றத அவங்களும் பெறுவாங்க, நாமளும் பெறுவோம். நம்ம வீட்டில இருந்தே நாம ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் இருக்காரு, மாமியார் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, இவங்களுக்கு நாம கொடுக்கலாமே. நம்ம கிட்ட இருந்து தான் எந்த மாற்றமுமே வரணும். மாற்றம் எங்கிருந்தோ வராது, யாரும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க, நம்ம கிட்ட இருந்து தான் அது தொடங்கணும் மாஸ்டர். ஸோ இந்த ஆனந்தம் வேணும்னாலும், உங்களுக்கு மகிழ்ச்சி வேணும்னாலும், காசு வேணும்னாலும், எது வேணும்னாலும் ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்க பழகுங்க. ஃபைனலா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் மாஸ்டர்ஸ், நம்மளுடைய தாகத்திற்கேற்ப தான் நமக்கு அது கிடைக்கும்.
எனக்கு என்ன தாகம் இருக்குது, இப்போ எனக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்ற தாகம் ஏற்பட்டதுன்னா நான் தண்ணி குடிக்கணும். அப்போ எனக்கு இப்போ ஆனந்த தாகம் எனக்கு எடுத்தாதான் நான் அதை கொடுக்க முடியும். ஸோ நம்மளுடைய தாகத்துக்கு ஏற்ப தான் நமக்கு நடக்கும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷன் பண்ணிக்கோங்க. என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கொடுக்க ஆரம்பிங்க. இதை தான் நான் இந்த பதிவு மூலம் உங்களுக்கு தெரிவிக்க நினச்சேன். தெரிவிச்சிட்டேன். தேங்க்யூ.